ஹலோ, வெல்கம் பேக் டு நான்ஸ் நலபாகம். இன்னைக்கு நம்ம வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஈஸியான பிகினர் ஃப்ரெண்ட்லி ஸ்வீட் பார்க்க போகிறோங்க தீபாவளிக்கு. தேங்காய் பால் ஹல்வா. இதுக்கு நம்ம 1.5 கப் தேங்காய் பால் எடுத்துப்போங்க. ஃபஸ்ட் எக்ஸ்ட்ராக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அது கூடவே கலக்கிறதுக்கு சோளமாவு தேங்காய் பால் கலவை செஞ்சுப்போம். இதுக்கு 3 ஸ்பூன் சோளமாவும் வேண்டிய அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து ஒரு கரைசலை செஞ்சுப்போங்க. இது எப்போ யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் போட்டுப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு வந்து நம்ம ஹை ஃப்ளேம் வச்சுப்போங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டா நம்ம சிம்மில் வச்சுப்போம். இப்போ பாருங்கள், நெய் வந்து உருகுனதும் நான் எடுத்து வச்சிருக்க கப்பில் 1.5 கப் தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். நீங்கள் எந்த கப் எடுத்துக்கிறீங்களோ அதில் ஈக்குவல் அமௌண்ட் சுகர் வேணாலும் எடுத்துக்கலாம், பாதியானாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா 3/4 1 கப் வரைக்கும் எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கூட மிஸ் ஆகாத ஸ்வீட் ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக இந்த தடவை தீபாவளிக்கு இது செஞ்சு பார்க்கலாம். பால் அடுப்பில் வச்சு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம குங்குமப்பூ சேர்த்துப்போம். ஒரு நல்ல கலருக்காக சேர்த்துக்கிறோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லை வேணான்னா நம்ம விட்டுறலாம். பால் எடுக்கும் போதே 3லேருந்து 4 ஏலக்காய் போட்டு பிழிஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வாசம் தரும். இப்போ நான் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சிடலாங்க. ஒரு 1/2 மணி நேரத்தில் ஒரு அற்புதமான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு இந்த மாதிரி பாயில் ஆகுங்க. அப்போ நம்ம முந்திரியை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நெய்லெல்லாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, அப்படியே ஆட் பண்ணிக்கினா போதும். அது ஹல்வா கூடவே சேர்ந்து அந்த கிறிஸ்பினஸ் வந்துடும். 15 நிமிஷம் கழித்து இப்படி வந்து உங்களுக்கு நல்லா கொதிக்குங்க. அப்போ நம்ம முதல்ல எடுத்து வச்சுருந்தோம்ல சோளமாவு தேங்காய் பால் கலவை, அதை ஊற்றிப்போங்க. சோளமாவு தான் அல்வா செய்யறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டுங்க. இது மிஸ்ஸே ஆகக்கூடாது. இப்போ நம்ம கை விடாமல் கலக்கிக்கிட்டே இருந்தோம்னா 1/2 அன் ஹவர் கழித்து உங்களுக்கு பாருங்கள் திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் நெய் போட்டு போங்க. இது வந்து ஒரு தட்டில் வந்து நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு அதில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா 3 மணி நேரம் கழித்து நீங்கள் பீஸ் போட முடியும். இல்லை சூடாகவே சர்வ் பண்ணணுன்னாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். பாருங்கள், நான் இப்போ ஒரு தட்டில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போ இந்த மிக்ஸ்சரை போட போகிறேன். கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் இதை கூலாக விடுங்க, அப்புறமா பீஸ் போட்டுக்கலாம். இப்படியே சாப்பிட்லாங்க, இல்லைனா பீஸ் போட்டு சாப்பிடலாம். அற்புதமான கோகனட் ஹல்வா ரெடி. மறக்காமல் இந்த தீபாவளிக்கு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.